வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷேராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம போத் ட்ரெண்ட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், போத் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் எப்படி இருந்தாலும் நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. போத் டார்கெட்ஸ் நமக்கு கொடுத்துட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸில் சிச்சுவேஷன் பேசிஸில் மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா மூவிங் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளோட ட்ரெண்ட் லைனில் நமக்கு ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 2382 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ் தான் இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டார்கெட் நீங்கள் எங்கே செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நீட்டாக அச்சீவ் ஆயிருக்கும். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட நமக்கு நீட்டாக நம்மளோட டவுன் ட்ரெண்ட்கான டார்கெட் ஆக்சுவலி டவுன் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ நம்ம புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வெரி பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே ப்ராஃபிட் புக்கிங்கையும் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட் நீங்கள் எங்கே செட் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு மினிமமான டார்கெட் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கனால இங்கே நம்ம வந்து ஒரு 125 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி 23677 வரைக்கும் ஓகே. இல்லை இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதோட நம்ம நீட்டாக நம்ம லைனும் அச்சீவ்மெண்ட் இருந்தது. பட் இன்னும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு 192 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 23610 வரைக்கும் வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். பஸ் நான் ஆல்ரெடி எப்போவுமே நான் மென்ஷன் பண்ணுற ஒரு இதுதான் ப்ரீமியம் ரேட் நான் மென்ஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எவ்வளோ இயர்லியராக நீங்கள் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக நம்ம எக்ஸிட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு இயர்லியராக டார்கெட் நீட்டாக செட் பண்ணிட்டு நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க இல்லையா. ஸோ அது பெஸ்ட் மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டி 50ல் நம்ம ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ட்ரேட் நம்ம அட்டன் பண்ணோம். ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் சிங்கிள் ட்ரேட் அட்டன் பண்ணோம். இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு, பட் வந்து அது நமக்கு லேட்டராக இருந்தது இல்லையா. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான், நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் வித் 125 பாயிண்ட்ஸ். இது வந்து நான் மினிமமாக சொல்கிறேன் இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே எக்ஸிட் ஆயிருந்தீங்கனாலே ஒரு 125 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அதுவே நம்ம வந்து மேக்ஸிமைஸ் எடுத்துக்கலாம். சிங்கிள் ட்ரேட் வித் 125 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட சிங்கிள் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அனாலிசிஸும் பார்த்துடலாம். ஸோ சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ஒரு ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறதில்ல. லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸோட மார்க்கெட் ஓப்பனிங் இருக்க சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ரீசனால தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம வந்து என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. அட் த சேம் டைம் லாஸ்ட் 30 மினிட்ஸையும் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ட்ரி எக்ஸிட் பார்த்தினா ஒரு கிளியர் டீடைல் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அதில் இருக்க எவ்ரி கண்டென்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இல்லையா, 0 ட்ரேட்ஸ். பிகாஸ் எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காம நம்ம எந்த ட்ரேட்ஸுமே நம்ம வந்து அட்டன் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு வாலடைல் சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது நம்ம லைனில். ஸோ நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் இட் ஓகே. நேற்று இப்போ நம்ம ஃப்ரைடே நீங்கள் Thursday ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரைடே நமக்கு ட்ரேட் இல்லைன்னா நம்ம வந்து வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட கேபிட்டலை வந்து நம்ம சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாலடைல் ஸ்டேட்டில் இருக்கும்போது ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஸோ நம்ம 0 ட்ரேட்ஸே நம்ம அட்டன் பண்ண போகிறது இல்லை. அன்னைக்கு டேல நம்ம வந்து ரிஸ்கில் இருந்து ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நம்மளோட செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 0 ட்ரேட்ஸ் தான், நோ கன்ஃபர்மேஷன் நோ ட்ரேட்ஸ் ஓகே. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி 50க்கான நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது பேங்க் நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 54100, 543, 78, 545, 20, 548, 03, 55092, 552, 01, then 55611. ஸோ இது வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 53541, 531, 93, 528, 64, 525, 53, 521, 36, finally 51596. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் நீ டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் நம்மளோட ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கான நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 23729, தென் 23824, 239, 28, 23990, 240, 99, 24049, then 24181. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தாச்சு, சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 23487, then 23403, then 23310, then 23103, then 23041, then 22953, then 22720. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ லாட் ஆஃப் வலட்டைல் மொமெண்டம் இருக்கும்போது, வலட்டைல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எல்லா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு கிடைக்காது. ரிஸ்க்கை ஃபுல்லி மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் ஜோனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் மீனிங். ஸோ ஜீரோ ட்ரேட்ஸ்னாலும் நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளோட அந்த வீக்கோட ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெரி மேக்ஸிமைஸாக தான் இருக்கும். மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி வீக்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் மந்த் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட எவ்ரி மந்த்துமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் அனலிசிஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.